உங்க குழந்தைக்கு அடிக்கடி ஃபீவர் வந்துகிட்டே இருக்குங்களா? அப்ப அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஃபீவர் வர்றதுக்கு முதல் காரணம் இம்யூனிட்டி குறைபாடு. அதாவது சில குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன் குறைபாடு இருக்கலாம், அதுவே முக்கிய காரணமாகவும் இருக்கலாம். ரெண்டாவது ஒண்ணு, இம்யூனிட்டி லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த மந்தை நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தைங்க வீட்லயே இருந்திருப்பாங்க, இப்ப திடீர்னு டே கேருக்கோ இல்ல ஒரு ஸ்கூலுக்கோ போயிட்டு இருப்பாங்க. அங்க நிறைய குழந்தைங்க பெரியவங்க எல்லாரோட இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், அலர்ஜி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்க பாடி ரியாக்ட் ஆகிறதுனால அதுல அந்த இம்யூனிட்டி லேர்ன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதனால கூட குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஃபீவர் வரலாம். ஒரு குழந்தைக்கு வருஷத்துல 6 to 8 வாட்டி கோல்ட் ஆர் ஃபீவர் வர்றது ஓரளவு ஓகே. பட் ஆனால் அது அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம உடனே ட்ரீட் பண்ணணும். எந்த ஃபீவரா இருந்தாலும் கோல்டா இருந்தாலும் ட்ரீட் பண்ணணும். மூணாவது விஷயம், குழந்தைங்களுக்கு அதாவது அண்டர்லைனிங் அந்த பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கலாம். லைக் எக்ஸாம்பிள் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஆரல்ஸ் நுரையீரல் இன்ஃபெக்ஷன், ஆரல்ஸ் டான்சிலைட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்களா இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணாம நீங்க ஃபீவரை மட்டும் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாகாது. ஸோ ஓகே, இப்போ என் குழந்தைக்கு ஃபீவர் வந்துருச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வீட்லயும் குழந்தைங்க இருக்கிற வீட்டுல தெர்மோமீட்டர் இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு ஃபீவர் டைரி ஒன்று மெயின்டைன் பண்ணணும். குழந்தைங்களுக்கு ஃபீவர் என்னைக்கு வந்துச்சு, எவ்வளோ டெம்பரேச்சர் வந்துச்சு, அதுவும் டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது ஆம்பீட்ல தான் செக் பண்ணணும். அப்படி செக் பண்றதுனால +1 பண்ணணும் ஃபாரன்ஹீட்ல. அப்படி 1 பண்ணி அதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு, கூட ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தாலும் அதை நோட் பண்ணிட்டு உங்க பீடியாட்ரிஷனோ இல்ல பக்கத்துல உடனே டாக்டரை நீங்க கண்டிப்பா கன்சல்ட் பண்ணணும். இன்னொன்னு, ஃபீவர் 100 கிராஸ் பண்ணாம பாத்துக்குங்க. அதையும் தாண்டி போச்சுன்னா 102க்கு மேல போச்சுன்னா ஃபிட்ஸ் வர்றதுக்கு குழந்தைங்களுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ நீங்க இப்படிதான் குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்தா ஹேண்டில் பண்ணணும். இதை தாண்டி ஹோமியோபதியில ஃபீவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெக்கரண்டா ஃபீவர் வர்றதுனால சின்னதா சிம்டம் ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது குழந்தைங்களோட இந்த அடிக்கடி ஃபீவர் வரும் தன்மை குறையும். அவங்களோட நோய் எதிர்ப்பு திறன் இன்னும் பெட்டரா செயல்பட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கு ஃபீவர் வரும்போது சீக்கிரமா ரிசால்வ் ஆகி செட்டில் ஆயிடும். ஹை ஃபெப்ரைல் இல்னஸ்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல இம்யூனிட்டியை உருவாக்கிட்டு இருக்கும். ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்க கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணா நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்க முடியும். ஆஃப்லைன் ஆன் ஆன்லைன்ல பாத்துக்கலாம். எஸ்பெஷலி ஃபார் ஃபீவருக்கு நீங்க டைரக்டா வந்தா ரொம்ப நல்லது. இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சாலோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அது மேல ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது இல்லாம நான் டாக்டர் அனந்த சிவசேரன், அகம் ஹோமியோபதி கிளினிக்ல இருந்து. நம்ம கிளினிக் பூந்தமல்லியில இருக்கு. கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.